Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், இனியா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. அதை கூட புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா இப்படி? என்ன மாதிரி ஆளுன்னு நினைச்சு நீ? இனியாவுக்கு எனக்கும் இடையில நீ இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் வர முடியாது. அவதான் எனக்கு உலகம், அவதான் எனக்கு எல்லாமே. அருவருப்பா இருக்கு மாயா, இவ்வளவு கேவலமா நீ நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? கல்யாணமானவன்னு தெரிஞ்சும் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு எப்படி மனசு வருது? அறிவில்லை? ஒன்ன மாதிரி சில பொண்ணுங்கனால தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேர். இன்னொரு தடவை இப்படி நடந்துகிட்ட நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். சார், எல்லா வீட்லயும் தேடிட்டேன், அவன் இல்ல, தப்பிச்சிட்டான் போல. சரி கிளம்புவோம். எல்லாம் என் நேரம் இந்த வீட்டில் வந்து மாட்டிட்டு வா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்ப வேண்டியது. அவன் உங்களை அடிச்சானாமா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஐயா கூட உங்க மேல கை வச்சதில்ல. இந்த ராஸ்கல் உங்களை அடிப்பானா? அண்ணே இல்லம்மா, என் மனசு ஆறாது. உங்களை ஒருத்தன் அடிப்பான், அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? இதுக்கு பதிலா நீங்களே என்ன கொன்னரலாம். மா, உங்க மனச கூட புரிஞ்சுக்காம அவன் கை நீட்டி அடிக்கிறானா, அவனை இனிமேல் என்னால விட்டு வைக்க முடியாது. இனி அவங்க வாழ்க்கையை கெடுத்தா இவன் உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களே அவமானப்படுத்திட்டு போறான். அடிச்ச கையை வெட்டிட்டு வந்து உங்க காலடியில் வைக்கல, நான் சிவனாண்டி இல்லம்மா. அண்ணே ஒரு நிமிஷம் நில்லுங்க. இல்லம்மா, அவன் உங்களை அடிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை சும்மா விடுமா? அண்ணே, நான் இந்த அடி வாங்கினது உங்களுக்காக தான். என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்ணே, அவனை நான் காதலிச்சேன் தான். ஆனா இப்படி பட்ட வருத்தமா சொல்ற ஆள் நான் இல்ல. கொஞ்சம் விட்டுருந்தா நீங்க ஒளிஞ்சிருந்த இடத்துக்கும் வந்திருப்பான். அதுக்காக தான் அப்படி பேசி அவனை திசை திருப்பினேன். சரிம்மா, என்ன இருந்தாலும் அவன் உங்களை அடிச்சிருக்க கூடாதுல்ல? மா, இவன் உங்களுக்கு லாய்க்கு இல்லாத ஆளுமா. உங்க மனசெல்லாம் இவன் புரிஞ்சுக்க மாட்டாமா. அந்த இனியாவ உசுருன்னு நினைக்கிற இவன் உங்களுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அத நான் இப்பதான் ஃபீல் பண்றேன்னு. நீங்க சொல்றது உண்மைதானே? ஏமா, நான் தான் அன்னைக்கு ஸ்டேஷன் போயிட்டு வந்தப்பவே உங்ககிட்ட சொன்னனே, இவன் இனியான்னு இனியா மேல கிறுக்கு பிடிச்ச அலையறான். இவனுக்கெல்லாம் உங்களோட தங்கமான மனசு புரியாதுமா. மா, உங்க வாழ்க்கையை கெடுத்த இனியாவையும் உங்களை கை நீட்டி அடிச்ச இவனையும் கொன்னாதாமா என் மனசு ஆறும். என் மனசு ஆறாதுன்னு. டக்குன்னு செத்து போயிட்டா என் மனசு ஆறாது. மா, ஒரே ஒரு அடியில எனக்கு எல்லாத்தையுமே அந்த விக்ரம் புரிய வச்சுட்டான். நான் தப்பு பண்ணிட்டேனா? என்னம்மா பேசுறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ஆமாண்ணே, இனியாவோட கேரக்டர் தெரிஞ்சும் இவன் மனசு மாறுவான்னு நினைச்சேன் பாருங்க. அது தப்பு தானே. சும்மா பழகுனாலே உசுர கொடுத்து பழகுன மாதிரி அந்த இனியா பழகுவா. அப்போ அவனை எப்படிலாம் மயக்கி வச்சிருப்பா. அவன் அடிச்சதை விட அவன் பேசின வார்த்தையில என் உயிரே போயிடுச்சுன்னு. என் காதல அசிங்கம் அருவருப்புன்னு பேசிட்டானே, என் மனசே விட்டு போச்சு. அடுத்தவ புருஷனுக்கு நான் ஆசைப்படல. எனக்கு சொந்தமாக வேண்டியவன் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ விக்ரம் இனியா புருஷன் ஆயிட்டான். அண்ணே, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்னது சரிதானே. நான் என் காதல சொன்னா அவன் அடிப்பானா? இல்ல மாயா, இது ஒத்து வராதுன்னு சொல்லிருக்கலாம், நாகரிகமா பேசிருக்கலாம். ஆனா சட்டுன்னு கை நீட்டி அடிக்கிறானா, அவன் எப்படின்னு இனியாவை விட்டு வருவான்? அண்ணே, இவன் இனியா செத்தாலும் அவ பொணத்தை கட்டிட்டு அழுவானே தவிர இன்னொரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டானே. வேண்டாமா, இந்த ஊரும் வேண்டாம், அவனும் வேண்டாம். பேசாம நாம நம்ம ஊருக்கே போயிடுவோமா? அங்க நீங்க உங்க விருப்பம் போட நிம்மதியா வாழலாம்ல. என் வாழ்க்கையை அழிச்சிட்டு
இவங்க எங்க ஜோடியா நிம்மதியா வாழ்வாங்களா? அண்ணே, விக்ரம தான் வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக அப்படியே விட முடியுமா? நான் வாழாத வாழ்க்கைய விக்ரம் இனியா எப்படி நான் வாழ முடியும்? வாழ முடியுமா? வாழ விட்டுருவோமா? மாயாமா, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுன்னு. அடிக்கடி நீங்க சொல்லுவீங்களே, அடிச்சு கெடுக்க முடியாட்டி அணைச்சு கெடுக்கணும்னு. இனி பகையோட போய் நிக்க கூடாதுன்னு, உறவோட போய் கழுத்தை அறுத்துடணும். அவங்க 2 பேரையும் பட்டுன்னு போட்டு தள்ளுறது ஒரு விஷயமே இல்ல. அப்படி செஞ்சுட்டா நான் பட்ட அவமானமோ அசிங்கமோ எப்படிப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாமையே போயிடும். அவங்க வாழக்கூடாதுன்னு நான் தவிச்ச மாதிரி அவங்களும் தவிக்கணும். இனி அவ சும்மா விடக்கூடாது. அவ நிம்மதி கிட்ட அலையணும். அத பார்த்து விக்ரம் அணுவா சாகணும். 2 பேத்தையும் சித்திரவதை பண்ணி தான் முடிச்சு வைக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, நான் செய்யறேன். சொல்றேனே, அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு நான் சொல்றேன். முருகா, அத்தை, முருகா, யாழி, வாங்க அண்ணி. எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கியா? ஐயோ அண்ணி, ஆ? நீங்க போனதுல இருந்து அண்ணன் தவிச்சு போயிட்டாரு. ஓ, தவிச்சு போய் கிடந்தா கொஞ்சம் தண்ணி கொடுக்க வேண்டியதானே? ஏய் அமுதா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்ட? வந்ததும் இல்லண்ணே, அண்ணி சமையல் மாதிரி யாழினிக்கு சமைக்க தெரியல. இன்னும் இந்த கைப்பக்குவம் வரலன்னு சொன்ன. அப்ப கை பக்குவத்தோட சமைச்சு பழகிக்கணும். உட்கார்ந்து தின்னா மட்டும் போதாது. வந்து இறங்கின உடனே வாய் கிழிய ஆரம்பிச்சிருச்சா? அத்தை, சாமி தரிசனம் எப்படி அத்தை இருந்துச்சு? அதுக்கு என்ன, நான் கும்பிட போகும்போது முருகர் ராஜ அலங்காரத்துல இருந்தாரு. என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டியே பழனி முருகையான்னு கும்பிட்டுட்டு வந்தேன். ஆனா கூட்டம்னா கூட்டம், ஐயோ அப்படி ஒரு கூட்டம். அண்ணி, பஞ்சமிர்தம் வாங்குனீங்களா? இவ ஒருத்தி. இது ஒன்னும் குறைச்சலே இல்ல. இரு வரேன். எங்க அது? முதல்ல கண்டவா முருகையா, இவளுக்கு நல்ல புத்திய கொடு. கரெக்டா இருக்கு. என்ன கேட்ட? பஞ்சாமிர்தம் தானே? இந்தா. அத்தை, அப்படி என்னத்த வேண்டிக்கிட்டீங்க? பிள்ளைங்க சந்தோஷத்தை தாண்டி பெத்தவங்க என்ன வேண்டிக்க போறாங்க? என் அக்ஷயா வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடு, மலையேறி வரேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை எல்லாம் அவர் காது கொடுத்து கேட்டு முடிச்சு வச்சுட்டாரு. அதான் போனேன். போய் நான் இன்னொரு வேண்டுதலோட திரும்பி வந்திருக்கேன். அதையும் முருகப்பெருமான் முடிச்சு கொடுக்கணும். கொடுப்பாரு. என்ன தெரியுமா, இங்க இருந்தே நான் பாத யாத்திரை வரேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? இங்க இருந்தே நடந்து போவீங்களா? வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி தானே கேட்டதும் அமையும் யாழ்னி. அத்தை, அப்படி என்ன அத்தை வேண்டீங்க? இனியாவுக்காக வேண்டீங்களா? இனியாக்காக மட்டும் இல்லம்மா, உனக்காகவும் சேர்த்துதான் நான் வேண்டியிருக்கேன். உன் வயிற்றுலயும் இனியா வயிற்றுலயும் இந்த வீட்டு வாரிசு சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கிட்டேன். அத்தை, உங்க நல்ல மனசுக்கு தான் அத்தை நான் இப்போ வாயும் வயிறுமா இருக்கேன். கடவுளே, எவ்வளவு சந்தோஷமான செய்தி இது. சொன்ன அத்தை எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. உங்க வேண்டுதல் பழிச்சா போலதான். சி, வாய கழுவடி. சொல்லி வாய முடல, பேசுறா பாரு பேச்சு. ஏய், அவ உள்ளதை தானடி சொல்றா. அண்ணி, நான் உங்களை கோவப்படுத்தணும்னு இத சொல்லல. வேண்டுதல்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல. கல்ல பார்த்து புள்ளைய பேக்க சொன்னா அது எப்படி பிறக்கும்? அமுதா, நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என் கோவத்தை கிளறாத. ஏன் மேல கோவப்பட்டு என்ன ஆக போதா? நீ நாளும் கிளம்பியுமா
இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி இறங்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல செய்தின்னு ஒண்ணுமே இல்லையே. காலையில கூட இளங்க கூட்டிட்டு போயிட்டு தானே வந்த ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன அவ முகத்தை பாக்குற? சொல்லு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. என்னடி முழிக்கிற? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. புள்ள பொறக்குன்னு சொன்னாங்களா இல்ல வயித்துல புத்து வளருதுன்னு சொன்னாங்களா? ஏய், என்னடி சொன்ன? ஏய், விடு. ஏய், உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இந்த குடும்பத்தை குட்டிச்சோரா ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? பண்ணதெல்லாம் பத்தாதா? ஏய், நிறுத்திரி. இவன் நம்ம குடும்பத்தை குடிச்சு வராக்கனாளா இல்ல உன் மருமகங்க குடிச்சு வராக்கனாங்களா? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. ஏய், நீ நிறுத்திரி. நான் பேசாம வேற யாரு பேசுறது? பார்க்குக்கு போனா அவன் பேரன் பேத்தி கூட்டிட்டு வாக்கிங்க்கு வரான். சிங்கம் மாதிரி 2 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்துட்டு ஒத்தையா வாக்கிங் போயிட்டு இருக்கேன். பார்த்தவனுங்க எல்லாம் கேக்குறானுங்க, என்ன நல்ல சிவம் 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிய, வீட்டுல ஒண்ணும் விசேஷம் இல்லையான்னு. அசிங்கமா இருக்குடி. அது சரி, என்னங்க ஏன் குமரனாவே இருக்க போறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாண்டி, விளங்காத இந்த மாதிரி 2 மருமக கிடைச்சதுக்கே நீ இந்த ஆட்டம் ஆடுற. என்ன அவளுங்க 2 பேரும் பிள்ளைங்களை பெத்து கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்க, உன்ன பிடிக்க முடியாது, தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவேன். அண்ணே, அண்ணி அப்படியே பேச்ச மாத்துறாங்க. அவங்களுக்கே தெரியும் இந்த வீட்டு மருமக 2 பேருக்கும் வயித்துல புழு பூச்சி இருக்காதுன்னு. அண்ணி, என்ன நீங்க திட்டினாலும் அடிச்சாலும் விஷயம் இதுதான். இவங்களுக்கு புள்ள பிறக்கிறதுக்கு 10% தான் வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 10% நம்பி 90% பொய்ன்னு சொல்ல போறீங்களா? இங்க இதுதான் கதினா, அங்க என்னடானா இனி வயித்துல கத்தி குத்து. அவளுக்கு இனி அங்க புள்ள பொறக்குமோ பொறக்காதோ தெரியல. என்னடி சொன்ன? என்ன சொல்லி? அத்தை சொல்லிட்டு இருக்கான் பாத்தியா? இத பாரு, என் குணம் தெரிஞ்சு நீ இவ்வளவு விளையாடுற, ஜாக்கிரதை. அம்மா, எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற. சொல்லு, நீயும் இளங்கோன் டாக்டர்கிட்ட போனீங்களே, என்ன சொன்னாங்க டாக்டர்? என்ன முழிக்கிற? போகும்போதே சொன்னல இது உருப்படாதுன்னு. சொல்லு, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னடி நீ என்னமோ புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி நிக்கிற? சவுண்ட் கொடுத்த? இப்ப கேளு உன் மருமக கிட்ட டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு. முருகப்பெருமானை விட இப்ப டாக்டர் சொல்றதா முக்கியம். அவ என்ன சொல்றான்னு கேளு. பாரு எப்படி கல்லு கணக்கா நிக்கிறான்னு. மொச பிடிக்கிறத முகத்தை பார்த்தா தெரியாது? போய் செக் பண்ணதும் போ, உனக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லன்னு துரத்தி அடிச்சிருப்பாங்க. வீடான வீட்ல ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? சொல்லுங்க, இப்படி எல்லாம் பேசினா இந்த குடும்பம் உருப்படுமா? யாழ்னி உங்களுக்கு அப்படி என்னங்க பாவம் பண்ணா? எனக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கு அவ மருமக தானே. அவளே மனசு விட்டாலும் கலங்காதம்மா, கடவுள் உன்னை கைவிட மாட்டாருன்னு 4 வார்த்தை நல்லதா சொல்லுவீங்கன்னு நினைச்சா இப்படி நாராசமா பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. அட போங்க நீ. அண்ணன் 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டா மட்டும் அப்படியே 4 கொண்டு பெத்து தள்ளிட போறாளா? இவளால இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவளாவது புள்ளைய பெத்துக்கிறதாவது. அமதா, நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க, அத மனசுல வச்சுக்கோ. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வாய் இருக்குன்னு கண்டதையும் பேசாத. நாளைக்கு உனக்கு அது திரும்பி வரும்போது தாங்க மாட்டேன். பாத்தியானே என் பொண்ணு இழுக்கிறத? ஏமா, அவ என்னைக்காவது நம்ம குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டிருக்காளா? அவளுக்கு நம்ம குடும்பத்தை கெடுத்தவளுக்கு மேலதான் அக்கறைய. கல்யாணம் கட்டி இத்தனை வருஷமாச்சு, ஏண்டி வாரிசு பெத்து போடலன்னு சொன்னா நீ கல்யாணம் ஆகாத பிள்ளைய பத்தி பேசுற. அண்ணே, அண்ணி விட்டு கொடுக்காம பேசுதான். பேசினா மட்டும் காரியம் நடந்துருமா? நடக்கும். யாழ்னி, அத்தை ஏன் விருப்பத்துக்காகவோ இல்ல உங்க புள்ள விருப்பத்துக்காகவோ இல்லனாலும் உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க பாட்டி ஆவீங்க. இதே வீட்ல என் புள்ளைய நான் பெத்து போடுவேன். எதுவும் நடக்காதுன்னு எகத்தாளமா பேசுறவங்க அப்ப அவங்க மூஞ்சிய எங்க வச்சுக்கிறாங்கன்னு பாப்போம். இவங்க என்ன கடவுளா சொன்னதும் பலிக்கிறதுக்கு? நீங்க வாங்க அத்தை,
விளங்கிடும். நேத்து காஃபி கேட்டதுக்கு இளங்கோ அவ இருக்கிற நிலைமை இல்லைன்னு சொன்னா இவ எப்ப திட்டினாலும் கண்ண கசுக்குவா. இப்ப என்னடானா சவால் விட்ட மாதிரி பேசுறா. எல்லாத்துக்கும் மேல ஹாஸ்பிடல் போகும்போது அழுது வடிஞ்சிட்டே போனா, திரும்பி வரும்போது சிரிச்ச முகத்தோடல வந்தா. கடைசியில குழந்தை பொறுக்கணும் வேற உறுதிய சொன்னா. ஒருவேளை உண்டாயிருப்பாளோ? ஐயோ கடவுளே, அப்படி மட்டும் நடந்தா என் கனவெல்லாம் பாழா போயிடுமே. இப்ப இது என்ன ஏதுன்னு உடனே கண்டுபிடிக்கணும். இது இப்படி விட்டுற கூடாது. என்னைக்கு பேசாதவ ஏகத்தாளமா பேசுறான்னா அதுல விஷயம் இல்லாம இருக்காது. உடனே கண்டுபிடிக்கணும். ஐயோ கடவுளே. அமுதா, இது பொண்ணோட எதிர்காலம். கவனமா இரு, காரியத்துல இறங்கு. இவ கர்ப்பமா மட்டும் ஆகவே கூடாது. ஏதாவது பண்ணி தடுத்துடணும். ஓ மை காட், காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கே. ஏன் மேல கோவப்பட்டு என்ன ஆக போதா நீ? நாளும் கிளம்பியுமா இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி இறங்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் நல்ல செய்தின்னு ஒண்ணுமே இல்லையே. இங்க பாரு, அழாத. எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க. அழ அழ சொல்றவங்க நல்ல வாழ சொல்லுவாங்க, சிரிக்க சிரிக்க சொல்றவங்க சீரழிய சொல்லுவாங்கன்னு. நான் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. உனக்கு நான் சப்போர்ட்டா பேசினா என் அண்ணன் என்ன திட்டும். அதனாலதான் நான் சமாளிச்சு பேசினேன். இங்க பாரு, நான் உன் சித்தி. உன் வாழ்க்கையை நான் அழிப்பனா? சும்மா அண்ணன் முன்னாடி அவருக்காக 4 வார்த்தை பேசினா அத போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு அழுவியா? அம்மான்னு ஒருத்தங்க இருந்திருந்தா உனக்கும் நல்லது கெட்டது சொல்லி வளர்த்திருப்பாங்க. என்ன செய்யறது? எல்லாம் அந்த கடவுளோட திருவிளையாடல். என்ன சொல்றீங்க? இங்க பாரு யாழினி, என் வாய் தான் உன்னை கரிச்சு கொட்டுமே தவிர என் மனசு முழுக்க நீ நல்லா இருக்கணும். கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல உன் வாரிசு தவிழ்ந்து விளையாடணும் தான் என்னோட ஆசை. அம்மான்னு ஒருத்தங்க இருந்திருந்தா உனக்கு நல்லது பொழுது செஞ்சு போட்டிருப்பாங்க. நீயும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டுமா தான் இருக்க. என்ன பிரயோஜனம்? பாரு, உன் உடம்ப பாரு. புள்ளைய பெத்துக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் யாழினி. உடம்புல சத்து இருந்தா தானே நாம நினைச்சது நடக்கும். காய்கறி அது இதுன்னு நல்லா சாப்பிடணும். இல்லனா தாது புஷ்டிக்குன்னு நாட்டு மருந்து கடையில மருந்து விப்பாங்க, அதெல்லாம் நீ கேட்டு வாங்கி சாப்பிடணும். பாரு, உன்னை அண்ணனுக்காக திட்டிட்டேன். அப்போ என் மனசு கேட்கல. அதான் உனக்குன்னு நான் உன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்காக பண்ணீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு. என்ன யாழினி, முகமெல்லாம் மாறுது? என்ன விஷயம்? எள்ளுருண்டையா? ஐயோ, இத சாப்பிட்டா கர்ப்பத்துக்கு ஒத்துக்காதே. என்ன யாழினி, எள்ளு உருண்டைய கண்டதும் அப்படியே திக்குன்னு பாக்குற? ஏன், உண்டா இருக்கியா? இல்ல சித்தி, அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன, புள்ளத்தாச்சி பொம்பளை மாதிரி அப்படியே மிரண்டு போய் பாக்குற? இங்க பாரு, இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. உன் உடம்புல சத்து பிடிக்கணும்னா நீ இதெல்லாம் சாப்பிடணும். நல்லா பார்த்து பார்த்து பதமா பண்ணிருக்கேன். நறுக்குன்னு 4 உருண்டிய வயல போட்டு கடி. அந்தா. இல்ல சித்தி, எனக்கு வேண்டாம் சித்தி. வேண்டான்னா என்ன அர்த்தம்? உனக்காக தானே நான் இதை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா. இல்ல வேண்டாம் சித்தி, வேண்டாம். இத சாப்பிட்டா எனக்கு ஏதாவது ஆயிடும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,